நிறைவு செய்தியாக பாரத பிரதமர் அவர்கள் இந்தோனேஷியா பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதுல பல்வேறு திட்டங்கள் ஒப்பந்தமாகி இருக்கிறது. அதுல முக்கியமாக இந்தியாவின் மின்னணு வாக்கு இயந்திரங்களை வாங்குவதற்கு இந்தோனேசிய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இது பலருக்கு எப்படி வைத்தறிச்சலை கிளப்ப போகுது, புகைச்சலை கிளப்ப போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய ஒரு புராதன கோவிலையுமே இந்தியா புனரமைப்பதற்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. அதை மேனேஜ் பண்றதுக்கும் இசைவு தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு சார். உலக அரங்கில் இப்போ பிரதமருடைய பயணம் எப்படி பேசப்படுகிறது, எப்படி பார்க்கப்படுகிறது செய்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பிரதமருடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணமும் ஒரு மைல்கல்லாகத்தான் இந்தியாவுக்கு இருக்கு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே உலகம் சொல்லித்து இந்த பிரம்மோஸுக்கு ஒரு டிமாண்ட் வரும். இப்போ மூன்றாவது நாடாக இந்தியாவினுடைய பிரம்மோஸை வாங்குவதற்கு இந்தோனேசியா முன்வந்திருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க டிஃபென்ஸ்ல இம்போர்ட்னு கேட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு மூன்றாவது ஒரு நாடு. ஏற்கனவே 2 நாடு வாங்கியாச்சு. பிலிப்பைன்ஸும் இவங்களும் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்தோனேஷியாவும் வாங்கிறது. பிரம்மோஸ்க்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு 1000 ஆண்டு கோயில் ஒன்று புனரமைக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய அதிபர் சொல்லும் போதுதான் ஒரு வேடிக்கையை சொல்றாரு, நான் இந்தியன் மியூசிக் கேட்டா என்ன அறியாமலே என் உடம்புல ஒரு ஆட்டம் ஆடும். அதுக்கப்புறம் பார்த்தேன் என்னுடைய டிஎன்ஏ இந்தியன் டிஎன்ஏன்னு அந்த நாட்டினுடைய அதிபர் சொல்றாரு. இந்தியன் மியூசிக் கேட்டாலே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆட்டம் வருது அப்படின்னு சொல்றாரு. இந்தோனேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அங்கே இருக்கிற அந்த அத்தனை பேர்களும் மகாபாரத ராமாயண கேரக்டர்ஸில் உள்ள பேர்கள் தான் அந்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களாக இருந்தால் கூட பெயர்கள் அப்படித்தான் இருக்குங்கிறத நாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த விஷயத்துல இந்த தடவை நாம் பண்ணிருக்கிற சில அக்ரிமெண்ட் சைனாவை பின்னுக்கு தள்ளி நாம மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன சொல்றாங்க, ஒரு 20 இடத்துல நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். 20 டீல் ஒரே விசிட்ல. எதெல்லாம்? டிஃபென்ஸ், ஏஐ, டிஜிட்டல் எக்கனாமி, ஸ்டார்ட் அப், எஜுகேஷன், ஸ்பேஸ், கிரிட்டிக்கல் மினரல், அக்ரிகல்ச்சர், ஸ்டீல், மேரிடைம் செக்யூரிட்டி. இங்கே தான் சைனாவை நாங்கள் தோல்ல வைக்கிறோம். ஹெரிட்டேஜ், ஹெல்த் கேர், ஃபுட் செக்யூரிட்டி. இப்படி 20 இடத்துல நாம ஒரே விஷயத்துல டீல் போட்டு வந்திருக்கோம். பிரம்மோஸ் பொறுத்தளவில் நீங்க 200-350 மில்லியன் எக்ஸ்போர்ட்டுக்கு இது ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. அதுல இந்த சபங்களை நீங்க போட்டிருக்கிற அந்த அக்ரிமெண்ட் என்பது இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால நீங்க யாரை தள்ளி வைக்கிறீங்க? இந்தோனேசியா இந்தியா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால மேரிடைம் செக்யூரிட்டி, கோஸ்ட் கார்டு கோஆபரேஷன், கோஸ்ட் ப்ளூ எக்கனாமி, இது எல்லாத்தையுமே நீங்க கொண்டு வந்து அப்படி சைனாவுக்கு ஒரு செக் வைக்கிறீர்கள் அப்படின்னா, அது இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய இவிஎம்எஸ் மட்டும் வாங்கல, நம்ம யூபிஐயை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப யூபிஐ டெக்னாலஜில இந்தியா உலகத்தை கலக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. யாரும் இந்த மாதிரி பண்றதில்லை. அதனால ஒவ்வொரு விஷயமா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட் தள்ளுறதுல அதாவது சார், அன்றைக்கான உலகம் என்பது வார்ஃபேருங்கிறது நேரடியா பேட்டில் ஃபீல்ட்ல இருந்தது. இன்றைக்கான வார்ஃபேர் என்பது ட்ரேடில் இருக்கு. அந்த ட்ரேட் இம்ப்ரூவ் பண்ணாமல் நீ இன்னொரு நாட்டில் மோடி வந்த பிறகு உலக நாடு இவங்க வேணா அதானி அம்பானின்னு கத்திக்கிட்டு இருக்கட்டும். உலக நாடுகளினுடைய பாதி போர்ட்டை இன்னைக்கு நாம பாக்குறோம். அவர் அதானி பாக்குறாருன்னா நாம இந்தியா பாக்குறதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதான்.
இந்த இடத்துல சைனாவுக்கும் ஒரு செக் வைத்து விட்டு, என்னுடைய பிரம்மோஸையும் வித்து விட்டு, என்னுடைய யூபிஐ வித்து விட்டு, என்னுடைய இவிஎம்எஸ்ஐ வித்து விட்டு 20 இடத்துல நான் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வருவேன். அந்த நாட்டின் அதிபர் என்னை பார்த்த உடனே துள்ளி குதித்து என்னுடைய இந்தியன் டிஎன்ஏன்னு சொல்லுவாருனால் இதை விட என்ன சார் வெற்றி வேணும்? இப்பதான் நெத்தன்யாகு சொன்னார், அமெரிக்கா மாதிரி யாரும் இஸ்ரேலுக்கு நெருங்கிய நண்பர் கிடையாதுன்னு இவர் சொன்னார், ஜேடி வான்ஸ் சொன்ன அடுத்த நிமிஷம் நெத்தன்யாகு சொன்னார், எங்களுக்கு இந்தியா நெருங்கிய நண்பர். அவ்வளவுதான். உலகத்துல சும்மா நீ வல்லரசுங்கிறதுனால நான் என்ன சொல்லுவேன், யாரும் எதிர்க்க முடியாத, அதை ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெத்தன்யாகு சொல்லிவிட்டார். ஜூவிஷ் கண்ட்ரி, உலகத்துல இருக்கிற ஒரே ஜூவிஷ் கண்ட்ரி இந்தியா தான் என்னுடைய நண்பன் சொல்லிட்டு, உலகத்திலேயே அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு எங்களுடைய நல்ல நண்பர் இந்தியா தானே சொல்லிட்டு, சார் வேற என்ன சார் வேணும் உனக்கு? அமெரிக்கா அதிகமான கிறிஸ்டியன் வாழ நாடு இந்தியா தானே சொல்லிட்டு, கிறிஸ்தவ நாடு சொல்லிவிட்டது, யூத நாடு சொல்லிவிட்டது, இஸ்லாமிய நாடு சொல்லிவிட்டது. இங்க இருக்க கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை, நக்சலுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வெற்றிகரமான ஒரு அயல் உறவு விசிட் இது. பிரதமர் மோடிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தெரியும், அவங்களும் ஒரு பெரிய விருது வழக்கம் போல கொடுத்து எல்லா நாட்டிலையும் போனால் அவருக்கு ஒரு விருது வந்து விடுகிறது. இந்த விருது வந்திருக்கிறது. ஒரு மோடியினுடைய வெளிநாட்டு விஜயம் என்றாலே அது எப்போதும் வெற்றி 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 தான். அந்த வெற்றி மீண்டும் வந்திருக்கு.